Canva யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரியான அனிமேட்டடான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்க இந்த வெப்சைட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் Canvaல தான் கிரியேட் பண்ணது. ஸோ இதில மேல பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கூட, ஸோ வேற ஒரு பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த கான்டாக்ட் பேஜ் வேற ஒரு பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து Canva யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். ஓகே மக்களே, வாங்க நம்ம ரொம்ப நேரம் பேசாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வந்துக்கோங்க. ஸோ Canvaக்குள்ள வந்த உடனே இடத்துல சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் ஓகேவோ பார்த்துட்டு, ஜஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட் சிம்பல் குடுத்திருக்கிறது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன்ஸ். ஒருவேளை வந்து உங்ககிட்ட வந்து Canva Pro இல்ல அப்படிங்கிறப்ப வந்து, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம். ஸோ Canva Pro வந்து எப்படி வந்து பேயே பண்ணாம ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்க ஐகார்ட்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நான் டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடுறேன். நம்ம வந்து ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கிரியேட் அ நியூ டிசைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஸோ இதுல வந்து வெப்சைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து இத கிளிக் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, கலர் கலர் பேலட் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் சிம்பல் இருக்கும். ஸோ பிளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த இது கிரேடியன்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து கிரேடியன்ட் அப்படின்னு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து நான் கலர் கோடு வந்து இந்த கலர் கோட் குடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இந்த கலர் கோட் நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கிரேடியன்ட் இந்த எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, ஷேப்ஸ்ல வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு, இதுல வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வந்து இத நான் வந்து ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இத நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்கிரீன் வர்ற மாரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் இத நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, மேல பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பிளஸ் சிம்பல் குடுத்து, இதுல வந்து இந்த கலர் நான் குடுத்துக்கிறேன். லோகோ இருந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து அப்லோட் ஆப்ஷன் குடுத்துட்டு, இதுல வந்து நீங்க லோகோவ வந்து டைரக்ட்டா வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்காக நான் வந்து இத வந்து நான் லோகோவா எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ற மாரி இருக்கும். நான் டெக்ஸ்ட் குடுத்து, ஆட் சப் ஹெட்டிங் நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, தமிழ் ஏஐ டெக் நான் குடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்க ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல இருந்து வந்து நீங்க எந்த ஃபாண்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாரி இருக்கு. அதுக்கு நான் வந்து இந்த இடத்துல ஸ்பேசிங் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டு, லெட்டர் ஸ்பேசிங்ல போயிட்டு, எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நான் ஸ்பேசிங் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே. இத நான் வந்து ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, லோகோ குடுத்தாச்சு. இதோட சைஸ வந்து நான் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன். இதுல யூஸ் பண்ணி நான் சைஸ வந்து குறைச்சுக்கிட்டேன். இதையும் அண்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு, இந்த லோகோவும் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல குரூப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. நான் குரூப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம மூவ் பண்ணும்போது அந்த சைடு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துல வந்து எனக்கு பட்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து எலிமெண்ட்ஸ்குள்ள போயிட்டு, ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு கர்வ் ஷேப்பும் கிடைக்கும். அதனால இத நான் குடுத்துக்கிறேன். இத நான் வந்து இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்னதா பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு, இத நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் கலர்ஸ் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கிரேடியன்ட் கலர் நான் இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து அபௌட் அஸ், கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நான் குடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பார்த்துட்டு நீங்க அந்த மாரி நீங்க குடுத்துக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நான் உள்ள கொண்டு வந்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நீங்க சர்ச் பண்ணி, இந்த இடத்துல வந்து எடுத்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாக்ஸ் வேணும் அப்படின்னப்போ, பாக்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இடத்துல கிராஃபிக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இடத்துல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லனாலும் வெளி இன்டர்நெட்ல இருந்து நீங்க 3டி பாக்ஸ் அந்த மாரி இந்த இடத்துல சர்ச் பண்ணீங்கன்னா, 3டி பாக்ஸ் இந்த மாரி சர்ச் பண்ணீங்கன்னா, இடத்துல வந்து நெறைய 3டி பாக்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை வந்து உங்களுக்கு வெளிய இருந்து நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலும், நீங்க எடுத்துட்டு வரலாம் தாராளமா. எடுத்துட்டு வந்து நீங்க உள்ள போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் இந்த இத எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் கன்சியூம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே. இப்ப உங்களுக்கு ஏத்த மாரி வந்து இத நீங்க அலைன்மென்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப வந்து இத நம்ம அனிமேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இத நான் வந்து கிளிக் பண்ணிட்டு, மேல பார்த்தீங்கன்னா அனிமேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இது வந்து மேலே ரேஸ் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதில எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து ரேஸ் அப்படிங்கிற இந்த அனிமேஷன் நான் குடுத்துக்கிறேன். இதிலேயே வந்து நீங்க ஸ்பீட் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்பீட் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஸ்லோவா வர்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சேம் ஃபார்மேட் தான் வந்து எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அனிமேட் ஆகுற ஒரு இது வந்திருக்கு. ஸோ இத ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து மெனுவா அப்படியே அனிமேட் ஆகி வருது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு, ஸோ இடத்துல க்ளோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நிறைய விதமான டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ எது வேணுமோ பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இடத்துல க்ளோ அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இதை கொடுத்து இல்லைன்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட் நீங்க கொடுத்தா கூட இடத்துல எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு நியான்ல கொடுத்து நீங்க க்ளோ அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இடத்துல வந்து நமக்கு ஒரு கான்டெக்ட் பட்டன் வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து இதையே வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திரும்பி ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வேணும். ஸோ அதுக்கு நான் அகைன் வந்து ஆட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே கலரே வந்து நமக்கு கீழே வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து இதே கலர் வந்து நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் கலர்ல வந்து நமக்கு இன்னொரு செக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் வந்து இடத்துல வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இடத்துல க்ளோ அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க வந்து நார்மலா இதுலேருந்து இது பண்ணும் அப்படின்னா ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு எஃபெக்ட் நீங்க க்ளோ எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நியோன் அந்த இடத்துல கொடுத்தீங்க இந்த இடத்துல க்ளோ ஆப்ஷன் வந்து கிடைச்சிரும். இதை கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த ஃபாண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்க எந்த ஃபாண்ட் வேணுமாலும் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபாண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபாண்ட் ஒன்று கொடுத்து இந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து நமக்கு இமேஜஸ் இந்த ப்ராடக்டோட இமேஜஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து எலமெண்ட்ஸ்குள்ள போயிட்டு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஸோ சிஆல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வேணும் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரேமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அகைன் நீங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இந்த இடத்துல நான் இன்னொன்று வச்சுக்கிறேன். ஸோ 3 ஃப்ரேம்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட அலைன்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜஸ் எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேட் ஆகிட்டு வர்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ டியூரேஷன் ஸ்பீடு வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இமேஜஸ் தேவை. ஸோ அதுக்கு நம்ம வெளியே போய் இமேஜஸ் எடுக்க போகிறோமா அப்படின்னா இல்லை நம்மளே கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இடத்துல ஆப்ஸ்குள்ளே போயிட்டு மேஜிக் மீடியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ பார்த்து இதில் டைப் பண்ணி கொடுங்க. நான் இப்போதைக்கு வந்து கிரியேட் அ மேன் வேரிங் ஹெட்செட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரோம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த என்ன ஸ்டைல்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எனக்கு இந்த ஸ்டைல்ஸில் இருந்துச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி இது போர்ட்ரேட்டில் இருக்கிறனால இந்த போர்ட்ரேட் நான் யூஸ் பண்ணி ஜென்ரேட் இமேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இதில் நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்சைட்டோட இமேஜ் வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சைடில் வந்து எனக்கு லைன்ஸ் வருது. ஸோ எனக்கு அந்த லைன்ஸ் தேவையில்லை. ஸோ அதுக்கு நான் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலருக்கே வந்து நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி இந்த இமேஜஸும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் இமேஜஸ் எல்லாமே வந்து இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிட்ட இமேஜஸ் உங்களுக்கு வேணும்னுங்கப்போ நான் என்னோட ஆப்ஷன் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இமேஜ் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்த இமேஜஸ். ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சப்ஹெட்டிங் நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இன்டர்நெட் பிளான் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து இந்த ட்ரெண்ட் TREND
ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஒன் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அகைன் நான் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒன்று கொடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே பக்கா. ஸோ இதை நான் வந்து ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிட்டேன். ஓகே இதை நான் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, இது ஒன்று வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதையும் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரீயாக அப்படியே விட்டுக்கிறேன். ஸோ இதோட ஸ்பேசிங் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த ஸ்பேசிங் வந்து குறைக்கிறதுக்கு ஸோ இடத்துல வந்து லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறத இதை நான் வந்து கொஞ்சம் சின்னது ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஓகே இதையே நான் காப்பி பண்ணிவிட்டு அடல்ஸ் இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பக்கா. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் தேவை. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த பட்டனையும் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அகைன் நான் கண்ட்ரோல் V கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்து இந்த இடத்துல இன்னொன்று பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகைன் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு பட்டன் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஃபைண்ட் மோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அனிமேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கொடுத்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அனிமேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து இதே ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை முடிச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை நான் ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகுது. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து இதே மாதிரி வந்து இதை கிளிக் பண்ணால் அபவுட் அஸ் பேஜுக்கு போகிற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அகைன் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு வெப்சைட் சர்ச் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஸோ இந்த நம்ம கான்டாக்ட் பேஜ் இந்த பேஜையே வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஆல்ட் பிடிச்சிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டே காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் C கொடுத்து ஸோ நான் இந்த இடத்துல வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் ஃபுல்லாக நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இந்த இடத்துல இந்த இமேஜஸ் இந்த வீடியோ நமக்கு தேவை. ஸோ கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பொசிஷன்ஸில் போயிட்டு லேயர்ஸில் போயிட்டு இந்த இது வீடியோ எல்லாத்தையும் பின்னாடி வர மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலர்ஸை வந்து நான் அப்படியே இந்த கலர் கோடை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல இந்த இதை வந்து கலரை வந்து ஸோ இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போத்துக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கான்டாக்ட் பேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்து நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் இந்த இதை கான்டாக்டை. வித்தவுட் நேவிகேஷன் அப்படின்னு இருக்கிறத வித் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இடத்துல ஜஸ்ட் நான் கன்னியாக கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல யூஆர்எல் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து பப்ளிஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்டெஸ்ட் பேஜ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்டெக்ட் பேஜ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் அகைன் நான் பேக் வரேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இப்போது இந்த இடத்துல இந்த நம்ம இப்போ கிரியேட் பண்ணது கான்டெஸ்ட் பேஜ். ஸோ கான்டெக்ட் பேஜ் கிரியேட் பண்ணால் ஸோ அங்கே ரீடட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் இதை கிளிக் பண்ணி இந்த 3 டாட்ஸ் வரும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து ஸோ அங்கேருந்து எடுத்து நம்ம லிங்க் இடத்துல பேஸ்ட் பண்ணி நான் டன் கொடுத்துக்கிறேன். இதை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ பப்ளிஷ் வெப்சைட் கொடுத்து எடிட் வித்தவுட் நேவிகேஷன் எடிட் வித் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதையே வந்து நான் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே டெமோ வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்து நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வியூ வெப்சைட் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ நம்ம கான்டாக்ட் நம்ம கொடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த கான்டாக்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ கான்டாக்ட் பேஜுக்கு ரீடாக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜுக்கு வந்து ரீடாக்ட் ஆகுது. முன்னாடியே சொன்னேன் இந்த இடத்துல நீங்கள் ஹோம் அப்படின்னு சொல்லி மாற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும், கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப வந்து இதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதோட லைன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே இருக்குது. எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணி உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து இந்த கேன்வா இதை வந்து நான் இது பண்ண சஜஸ்ட் நான் கொடுக்க மாட்டேன். இதை நான் ஹோம் பேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பப்ளிஷ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து இந்த கேன்வா யூஸ் பண்ணி டிசைன் பண்ண நான் இது பண்ண மாட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு ஐகாட்லேயே இருக்கும். நிச்சயம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.